உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் திருவள்ளுவர் தினம் மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டி, கோலப்போட்டி என்று வெகு விமர்சையாக மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் தலைமையில் கொண்டாடப்பட்டது. கோவை மாநகராட்சி 55, 55A, 55A மற்றும் 55E ஆகிய வார்டுகளில் கிளைக்கழக செயலாளர்கள் எத்திராஜ், ஆடிட்டர் ராஜேந்திரன் தாஸ் மற்றும் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் பகுதி கழக பொறுப்பாளர் மா. நாகராஜ் முன்னிலையில் திருவள்ளுவர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கழக கொடியை ஏற்றி மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக், திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபொழுது தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் திருவள்ளுவருக்கும் கன்னியாகுமரியில் 133 அடி சிலை அமைத்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூர்ந்தார். மேலும் தமிழக விவசாயிகளின் கடன் தொகையான ரூபாய் 7000 கோடியை தள்ளுபடி செய்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நினைவு கூர்ந்தார். மேலும் 2006 முதல் 2011 வரை கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபொழுது தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்தது, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் பொங்கல் விழா கொண்டாட உத்தரவிட்டதையும் நினைவு கூர்ந்து பேசினார். ஆனால் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் விழாவை கொண்டாடாமல் விட்டுவிட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக சுவரொட்டிகள் மூலம் மட்டுமே பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறது அதிமுக அரசு என்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தற்பொழுது கோவை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நடைபெற்று வரும் மாபெரும் ஊழல்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மா. செல்வராஜ், கிளைக்கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் தம்பு, நாகராஜ், குப்புராஜ், ஸ்டீபன், ஆறுமுகம், கனகராஜ், அன்னக்குடி, கீர்த்தனா, மலர்கொடி, வளர்மதி, பெருமாள், வீனஸ்மணி, மகேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, சண்முகம், முருகன், கார்த்திகேயன், கமலம், ரங்கநாயகி, விவேக், ஈஸ்வரன், கிருஷ்ணமூர்த்தி, தாடிமணி, குப்புசாமி, கார்த்திகேயன், பன்னீர்செல்வம், முருகேசன், ராஜன், முருகன், மகேந்திரன், அனிதா, சாரதா, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.